சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஈவினிங்ப்பா. 11th ஃபிசிக்ஸ் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் இதுதான் வரும். மிக முக்கியமான வீடியோப்பா. வீடியோவை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஈஸியாக தான் இருக்க போகுது எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? டோன்ட் வரி. ஃபிசிக்ஸ் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு லாஸ்ட் டைம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பட் திஸ் டைம் இஸ் பக்கா அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்லலாம். எஸ் பக்கா கண்டிப்பாக ஈஸியாக வரும்னு சொல்லிட்டு நம்பலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 11th ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 70 மார்க்ஸ்க்கு 70 மார்க்குக்கு வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்த 70 மார்க்கில் வந்து ஃபஸ்ட்டு 15 மார்க்கு புக் பேக் தான். ஓகேங்களா? ஒரு 12 கொஸ்டின் கன்ஃபார்ம் புக் பேக். அதுக்கு மேலே மேபி சேஞ்ச் ஆகலாம். இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா என்னென்னா 2 மார்க் கொஸ்டின்ஸு, குறிப்பாக 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 முடிச்சுட்டு 16லேருந்து 24 வரைக்கும் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து அதில் எத்தனை 2 மார்க் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 9 2 மார்க் கொடுத்துட்டு 6 2 மார்க்ஸ் வந்து எழுத சொல்லுவாங்க. அந்த 6 2 மார்க்ஸில் லாஸ்ட் 2 மார்க் கம்பல்சரியாக இருக்கும். ஓகேங்களா? அதே போல தான் 3 மார்க் கொஸ்டின்ஸும் வந்து இருக்க போகுது. சில விதமான லா வந்து கேட்பாங்க, டெஃபனிஷன் வந்து கேட்பாங்க. 3 மார்க்கும் 6 3 மார்க் தான் எழுதுகிற மாதிரி இருக்குது. அந்த 6ல் 1 கம்பல்சரி எழுதுகிற மாதிரி இருக்குது. 5 மார்க் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு சாப்டருக்கு 2 கொஸ்டின் கொடுக்குறாங்க. அந்த 2ல் எதனா 1 எழுதுனா போதும். சில சாப்டரில் ஒரே சாப்டரில் 2 கொஸ்டின் 2.5 மார்க் சேர்ந்து ஒரு கொஸ்டின், அதுக்கு அடுத்தது இன்னொரு கொஸ்டின், அந்த மாதிரி எழுதுகிற மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் ஈஸியாக தான் வரப்போகுது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அந்த டெலிகிராம் குரூப்பை மறக்காமல் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்கு நான் வந்து ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா உங்களுடைய யூஸ்ஃபுல்க்கு தான். ஓகேங்களா? நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, எக்ஸாம்ஸ் வந்து எழுத போகிறீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எப்போ உங்களுக்கு லெஃப்ட் ஆகணும்னு தோணுதோ அப்போ நீங்கள் குரூப்பில் இருந்து நீங்கள் லெஃப்ட் ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 11th ஃபிசிக்ஸ் அப்படின்றது ரொம்ப எளிமையாக வரத்துக்கே வாய்ப்புகள் மோஸ்ட்லி இருக்குது. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ரொம்ப ஈஸியாக வரத்துக்கே அதிக சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னே வந்து சொல்கிறேன். 11th ஃபிசிக்ஸ்க்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் மாதிரி இந்த முறை சொதப்பாது என்று நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இன்னொரு விஷயமும் வந்து இங்கே நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 11th ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பேஜை முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து நீங்கள் ஃபில் பண்ணி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எதுக்கு நான் நல்லா ஃபில் பண்ணி வைக்க சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் டைம் பண்ண மிஸ்டேக்கே என்ன அப்படின்னா 2 மார்க் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் 1 2 தெரிஞ்சது கூட ஒரு 1 or 2 லைன் எழுதாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையுமே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அட போகட்ட விடுடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இது ஃபெயில் லிஸ்ட்டுக்கு கடந்த வருஷம் அதிகமானதுக்கு அதிக காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணாதீங்க சில குட்டீஸ். ஸோ இதுக்கப்புறமா 11th கெமிஸ்ட்ரி, அப்புறம் அக்கௌண்டன்சி, காமர்ஸு, ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே A to Z வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலின் சார்பாக நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை A to Z வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டு